ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ஒரு பழைய பில்டிங்கில் வந்து ரெனோவேஷன் ஒர்க்குக்காக கிராக் இன்னும் நீர்க்கசிவுனால சுவர் ஓதம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் வந்து நீர்க்கசிவு வந்ததுக்கு காரணமே, இன்டீரியரில் வரதுக்கு காரணமே 90% கிராக்னால தான். கிராக் வந்து ஃபார்ம் ஆகிட்டனாலே பெயிண்ட்டுக்கும் சிமெண்ட் பூச்சிக்கும் இடையில அது நல்ல நீர்க்கசிவாக மாறி பெயிண்ட்டையும் ரொம்ப பண்ண வச்சிரும், சுவரும் சீக்கிரத்தில் நாசமாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிராக்கை எப்படி கியூர் பண்ணணும், அதை எப்படி பராமரிக்கணுங்கிறத ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். கிராக்கை பொறுத்த வரைக்கும் தகுடு வச்சு இல்லைனா ஸ்க்ரப் வச்சு லைட்டாக நம்ம அந்த வி ஷேப்பில் எடுத்துகிட்டு பண்ணிடுவோம். அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி கிரைண்டிங் மிஷினை வச்சு நம்ம ஃபுல்லாட்டே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா கிராக் பிரிட்ஜிங்காக நம்ம அந்த ஒர்க்கை பண்ண முடியும். நீங்கள் எந்த ஒரு பில்டிங் கிராக்காக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தேடை ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாவே இருக்கும். கிராக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சிமெண்ட் ப்ளஸ் மணல் மிக்ஸ் பண்ணி பூசது மாதிரி கொஞ்சம் கொத்தி பூச்சிடுவாங்க. அது வந்து கொஞ்ச நாட்கள்லேயே ஹீட் ஏற அதிகமான மழை வெயில்னால சீக்கிரமாகவே அது புரிய ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா அடர்ந்து விழ ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அந்த மாதிரி சிமெண்ட் பூச்சை வச்சு கிராக்கை சரி பண்ணாதீங்க. அதுக்காக நிறைய சொல்யூஷன் இருக்குது. கிராக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாட்டு கிரைண்டிங் மிஷின் இல்லைன்னா மட்டுமே நீங்கள் கண்டிப்பாக தகுடு வச்சு அந்த விஷயத்தில் அப்புறம் பண்ணிக்காங்க. மற்றபடி கிரைண்டிங் மிஷின் வச்சு பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக உள்ள வரைக்குமே நம்ம அந்த கிராக் பேஸ்ட்டு கிராக் சீலரை வந்து யூஸ் பண்ண முடியும். நிறைய பிராண்டில் அந்த ப்ராடக்ட் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கிராக்கை கிரைண்டிங் மிஷினை வச்சு கிராக் பண்ணுங்கள். அதே மாதிரி சிம்டிஸ் கோட் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. கிராக் பண்ணி முடித்த பிறகு அதில் மேக்ஸிமம் அந்த கிராக் பகுதியில் மட்டும் கம்ப்ளீட்டாக நீங்கள் வீடை பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னா ப்ரைமர் அடித்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அந்த கிராக் மட்டும் ப்ரைமர் அப்ளை பண்ணுங்கள். ப்ரைமரை விட என்னோட சஜஷன் என்னென்னா, வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைமர், வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர், இன்னும் டேம் ப்ரூஃப் சம்திங் எதுனாலும். நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பெர்ஜர் பெயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய டேம் ஸ்டாப் அட்வான்ஸுங்கிற இந்த லிக்யூடு வாட்டர் ப்ரூஃபிங் லிக்யூடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி ப்ரைமர் இல்லைன்னா இந்த மாதிரி லிக்யூட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதில் உள்ளே இருக்கக்கூடிய மண் அதெல்லாம் வந்து பேஸ்ட் போடும்போது நமக்கு பெருன்னு வராமல் இருக்கும், நல்ல பாண்டிங்காகவும் இருக்கும். ரெண்டாவது, இதை நீங்கள் அப்ளை பண்ண ப்ரெஷ்ஷை வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் கிராக் உள்ளே போகிறது வரைக்கும் ப்ரெஷ்ஷை வச்சு அந்த வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் லிக்யூட் எதுனாலும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்காத பட்சத்தில் ப்ரைமர் அப்ளை பண்ணுங்கள். நான் இந்த பில்டிங் கம்ப்ளீட்டாகவே பெர்ஜர் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கிராக் வந்து ஃபவுண்டேஷனுக்கும் தரப்பகுதி ஒரு 2 இன்ச்சு கேப்பில் தான் கிராக்கே இருக்குது. ஆனால் உள்பகுதியில் வந்து வீட்டோட செல்ஃபிலேருந்து ப்ளைவுட்டு கபோர்டு எல்லாமே இதனால் நீர்க்கசிவு. நான் இதில் காணிக்கிற கிராக் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் ஏகப்பட்ட ஒர்க்கு இதில் பண்ணியிருந்தோம். முடிஞ்ச வரைக்கும் கிராக்கு வந்து சிமெண்ட் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கிராக்கை கிரைண்டிங் மிஷின் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டேம் ப்ரூஃப் இல்லை சம்திங் டேம் சீத்து, டேம் ஸ்டாப் அட்வான்ஸ் பெர்ஜர் பெயிண்ட்ஸில் இருக்கக்கூடியது, இன்னும் டெசிலோ ப்ரைமர், நிறைய ப்ராடக்ட் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். இது அப்ளை பண்ணதுனால உள்ளே இருக்க டஸ்ட்டும் நமக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்காது. இதில் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது பெர்ஜர் பெயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய கிராக் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பில்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டாகவே நாங்கள் வந்து பெர்ஜர் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால அதில் உள்ள ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமரோட பிடிச்ச பெயிண்ட்ஸுங்கிறதுனால அவங்களுக்கு ஏற்றப்பல இதை பண்ணி கொடுத்துருந்தோம். நீங்கள் ஒருவேளை ஏஷியன் பெயிண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கிராக் சீல்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி கிராக் சீல் அட்வான்ஸ்னு 2 ப்ராடக்ட் இருக்குது. அதில் ஃபைபர் கண்டென்ட் உண்டு, நல்லாயிருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கிராக் சீல் பேஸ்ட்டு வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதனால ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி டாக்டர் ஃபிக்ஸிட்லேயும் அதே ப்ராடக்ட் இருக்குது கிராக் பேஸ்ட்டு. அதில் டாக்டர் ஃபிக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பில் இருக்குது. ஒரு எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட், ஒரு இன்டீரியர் பேஸ்ட்டு, ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணக்கூடியது. இல்லாமல் ஒரு பவுடர் பேஸ்ட் இருக்குது, லிக்விட் ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஃபோஸ்ரோக்லேயும் பேஸ்ட்டு அண்ட் பவுடர்லேயும் 2 ப்ராடக்ட் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சைடெக்ஸ்ங்கிற ஒரு பிராண்டு, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கிராக் சீலும் கிராக் பேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னும் ஏஷியன் பெயிண்ட்டு, பெர்ஜரு, நிப்பானு இதில் இருக்கக்கூடிய எல்லா கிராக் பேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கிராக் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள், டப்பாவில் இருக்கும். மேக்ஸிமம் 350 ரூபாயிலிருந்து 450 ரூபாக்குள்ளே தான் இருக்கும், எந்த பிராண்டாக இருந்தாலுமே. ஒருவேளை அதோட குவான்டிட்டி 1 kg சொல்லுங்கள். அதோட குறவாக இருந்தாலும் குறவாக இருக்கும், இல்லை கூடுதல் இருக்குன்னா அதோட ப்ரைஸ் அதுக்கு ஏற்றப்பல இருக்கும். கண்டிப்பாக சிமெண்ட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. கிராக் பேஸ்ட்டை வைக்கும்போது பண்ணுங்கள். அந்த கிராக் பேஸ்ட்டை வைக்கும்போது அந்த கிராக்குக்குள்ளே கிராக் பேஸ்ட்டு கிராக் சீலோ எவ்வளோ தூரம் போகுமோ அந்த அளவுக்கு வைங்க. 1 கோட்டு 2 கோட்டு முடிஞ்ச 3 கோட்டு கூட வைக்கலாம். காஞ்ச பிறகு இன்னொரு கோட்டு வைக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த தகடை வச்சு உள்ளே தள்ளி வைக்கிறது நல்லது. மேல் டாப்பை வச்சுட்டு அப்படி விட்றாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கிராக் உள்ள ஃபில் ஆகுது மாதிரி பண்ணுங்கள். பாண்டுங்கிற ஒரு கம்பெனியில் பியூ பாண்டுன்ட்டு ஒரு ப்ராடக்ட், அதுவும் அந்த கிராக் சீல் நல்லாயிருக்கும். நிறைய வீடியோஸ் ரிவ்யூக்காக நான் அதை போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கிராக் பேஸ்ட்டை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன் நம்முடைய சேனலில், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா பக்கத்தில் எது கிடைக்குமோ அதை யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த கிராக் சீல் பேஸ்ட்டை வந்து குறைஞ்சபட்சம் 2 கோட்டு 3 கோட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு நார்மலாக தான் வாங்கியிருக்கீங்கன்னா இது 2 கோட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் பள்ளமாக இருந்ததுன்னா இல்லை சொரசரப்பாக இருந்ததுன்னா மேலே எக்ஸ்டீரியர் புட்டி, பவுடர் புட்டி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். வாட்டர் ப்ரூஃப் புட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பகுதியை ஒரே ஈவனாக மாற்றிடலாம். பவுடர் புட்டி யூஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே ப்ரைமர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே 2 கோட்டு பெயிண்ட் யூஸ் பண்ணிக்காங்க. பொதுவாக பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெனோவேஷன் ரீஒர்க்கு வரும்போது, பழைய பில்டிங்கோட ரீஒர்க்கு ரீபெயிண்டிங் வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விடறதுனால மறுபடியும் நீர்க்கசிவு இந்த ப்ராப்ளம்லாம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கு மேலே 3 கோட்டு யூஸ் பண்ணி அதுக்கு மேலே
புட்டி லைட்டாக யூஸ் பண்ணி அதுக்கு தேய்ச்சிட்டு அதில் 2 கொட்டு சீலோ ப்ரைமர் பெர்ஜர் பெயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமரை யூஸ் பண்ணியிருந்தோம். இது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு மேலே ஃப்ளக்ஸோ 10ங்கிற ப்ராடக்ட் 2 கொட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ரிசல்ட் வேணும்னா ஒரு சின்ன கிராக்கை கூட விட்றாதீங்க. ரொம்ப 0.mm கிராக்கெல்லாம் இருக்கும், அதை கூட கிரைண்டிங் மிஷினை வச்சு சரி பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட கிரைண்டிங் மிஷின் இல்லைனா நீங்கள் நிறைய இடங்களில் வாடகை கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள். கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கிரைண்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உபயோகத்துக்கான நிறைய வாய்ப்புகள் அதில் உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டோட புதுப்பிக்கிற வேலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கிராக்குக்கான முக்கியத்துவத்தை கொடுங்க. சிமெண்ட் கோட்டு எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா பாலிமர் ப்ளஸ் சிமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஆனால் அதோட பெஸ்ட் ரிசல்ட்டு கிராக் சீல் பேஸ்ட்டு, கிராக் பேஸ்ட்டு, இன்னும் அந்த ப்ராடக்ட் தான் நல்லாயிருக்கும். அது டாக்டர் ஃபிக்ஸிட், ஏஷியன், பெர்ஜர், நிப்பான், சைடக்ஸு, எந்த பிராண்டாக இருந்தாலுமே பெஸ்ட்டாக இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் வந்து ஹவுஸ் வாட்டர் ப்ரூஃப், டெக்ஸ்சர்ஸ் பெயிண்ட், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கலர் காம்பினேஷன், பெயிண்ட் கம்பெனி புது ப்ராடக்ட் இறங்கினாலும் அதோட புது ப்ராடக்ட்டோட ரிவ்யூ, அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயிலு, அதோட ஒர்த்து எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பேன். செக் பண்ணிக்காங்க.